ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தவரையும் நான் முடிக்கிறேன். ஏய், உங்க ஒருத்தனையும் விட மாட்டேன்டா. உன் தம்பியால என் தங்கச்சியும் என் மாப்பிளையும் ஏன் என் மொத்த குடும்பம் அனுபவிச்ச கஷ்டங்களையும் தண்டனையும் நீ அனுபவிக்கணும்டா. சார், இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு அவனை விட்டுறாதீங்க சார். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். இப்ப எங்க மாப்பிள்ளை எங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் இவனை விடாதீங்க சார். அவனை அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல சார். யோ, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கசாப் கடையா? அடிச்சு கொள்றதுக்கும் உன் கோவத்தை காட்டுறதுக்கும் இது இடம் இல்ல. விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்போம். சார் இல்ல, இவர் சொல்றத நம்பி எந்த முடிவு எடுக்காதீங்க சார். அவன் தான் அடிச்சங்கிற வரைக்கும் உண்மையை சொல்றவனுக்கு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த உண்மையை சொல்லிருப்பான்ல சார். சார், இவர் எங்க மேல உள்ள கோவத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து என் தம்பியை உள்ள தள்ளியிருக்கார் சார். தயவு செஞ்சு என் தம்பியை அடிக்காதீங்க சார். அவனை விட்டுருங்க சார். சார், அந்த ஏழு எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன் சார். சார், இது எங்க குடும்ப பிரச்சனை சார். என் வீட்டுக்காரர் சொல்றாருன்னு இப்படி என் தம்பிய கொலை குத்துவாளி மாதிரி அடிச்சு துன்புறுத்தாதீங்க சார். அவனை விட்டுருங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சார், அவனை விட்டுருங்க சார். இவங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க சார். கூட பிறந்த பசங்க கண்ணை மறைக்குது. இவங்களெல்லாம் நம்பி வெளியே விட்டுறாதீங்க சார். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நாங்க சொல்ற வரைக்கும், உண்மை வெளியே வர வரைக்கும் வெளியே விட்டுற கூடாது. ஐயா, ஏன்பா இது என்ன ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? ஆளுக்கு வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க குடும்ப பஞ்சாயத்துல வெளில போய் வச்சுக்கோங்க. இவங்க என்னமோ என் புருஷன் சொல்றதை கேட்காதீங்க, என் தம்பி நல்லவன்றாங்க. நீ என்னமோ என் பொண்டாட்டி சொல்றதை கேட்காதீங்க, அவ தம்பி தான் தப்பு பண்ணிருப்பான்னு சொல்றீங்க. நான் என்னதான் பண்றது? உங்க குடும்ப பிரச்சனையை பாக்குறது மட்டும் தான் என் வேலையா? நாங்க என்ன கேஸ விசாரிக்கிறதா என்னையா? சார், நீங்க விசாரிங்க சார். யார் சொல்றது காதுல வாங்காதீங்க. அவன் தான் ஏழு மாப்பிள்ளை அடிச்சு போட்டான்னு ஒத்துக்கிட்டான்ல சார். அப்ப அவன் தானே சார் குற்றவாளி. அவனை இதே மாதிரி விசாரிச்சிங்கன்னு வைங்க, வழி தாங்க முடியாம உண்மையை ஒத்துப்பா சார். விட்டுறாதீங்க சார் அவனை. மாப்ள, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்ள. நீங்க ஆரம்பத்துல இருந்தே எங்க மேல உள்ள கோவத்தை பழி தீர்த்துக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மாப்ள. இதெல்லாம் நல்லது இல்ல மாப்ள. தயவு செஞ்சு என் தம்பி விட்டுற சொல்லுங்க மாப்ள. உங்களை கெஞ்சி கேக்குற மாப்ள, என் தம்பி விட்டுற சொல்லுங்க மாப்ள. மாப்ள, எழில் தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு மாப்ள. யோ, நிறுத்தியா. உன் தம்பி அடிச்சு போடுவான், நீ தேடி கண்டுபிடிக்கிறன்னு ஒரு நாடகம் நடத்துவ. இதெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஐயோ யோ, இத பார், அவனை வெளியில விட முடியாதியா. என் மாப்பிளைக்கு ஏதாவது ஆயிருந்தது, உன் தம்பிய மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பத்தையும் கொன்னுடுவேன். யோ, நிறுத்து. போலீஸ் ஸ்டேஷன்லயே இருந்துகிட்டு குத்திடுவேன் கொன்னுடுவேன் பேசிக்கிட்டு இருக்க. என்ன லாக்அப்ல இருந்து வெளியில வந்த உடனே உன் சண்டியத்தனத்தை காட்டுறியா? ஏற்கனவே அருவாளை தூக்கி வெட்ட போய் தான் உள்ள தூக்கி வச்சிருந்தோம். இப்ப வெளியில வந்ததும் குளிர் விட்டு போச்சா? என்ன திரும்ப தூக்கி உள்ள வைக்கணுமா? சார் 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 சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். அவர் ஏதோ ஆதங்கத்தில் அப்படி பேசிட்டாரு. சாரி சார். அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருந்தேன் சார். நீங்க விசாரிங்க சார். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டு அவனை விட்டுறாதீங்க சார். என் மாமா எங்க இருக்காருன்னு தெரியணும். என் அக்கா வேற காணும் சார். எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் சார். அவனை விட்டுறாதீங்க சார். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, விசாரிக்கிறோம். எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க. சும்மா ஸ்டேஷன் உள்ள வந்து எல்லாரும் சத்தம் போட்டு இருந்தீங்க, எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். வெளில போங்க எல்லாரும். சார் சார், என் தம்பி வெளியில விட்டுருங்க சார். கொஞ்சம் தயவு செஞ்சு அவனை வெளியில விட்டுருங்க சார். அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் அவனை விட முடியாது. வெளில போங்க. ராஜசேகர், என்ன பாத்துட்டு சொல்லுங்க. சரியா இருப்புங்க. போங்க 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 வெளில போங்க. கேளுங்க, எதுவா இருந்தாலும் வெளிய போய் பேசிக்கோங்க. போங்க வெளில போங்க. வெளில போங்க சொல்றாங்கல்ல. அவன் கேளுங்க. போங்க போங்க சொல்றான்ல. போங்க. ஒரு நிமிஷம் அதை பாத்து. ஓகே. ஹலோ சார் சார் சார், நான் சக்தி பேசுறேன் சார். சொல்லுமா. அந்த லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுமா, நான் உடனே வரேன். ஓகே சார், ஓகே சார்.
டேய் பார்சல் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? ஏய் இருடா எவ்வளவு நேரம்டா wait ஏன் பண்றது? அவசரப்படுற